வணக்கம் மகளே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது பள்ளி சட்டம்பி அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் சோனி லைவ் ஓடிடி ஆப்பில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. டொவினோ தாமஸ், கயடு லோகர் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு பீரியாடிக் சோஷியோ பொலிட்டிக்கல் ட்ராமா. கதைன்னு பார்த்தீங்கன்னா 1950 காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை. அந்த பீரியட் ஆஃப் டைமில் கேரளா முழுக்கவே நிறைய இடங்களில் கம்யூனிசம் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரூலிங் பார்ட்டியாகவே கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் இருக்குது. ஸோ இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக இந்த கேபிட்டலிஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ரிலீஜியஸ் குரூப்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் அகெயின்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி காணியார் அப்படின்ற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சும் கம்யூனிஸ்ட்டுகளுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ அவங்கள சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம சர்ச்சுக்கு ஒரு ரவுடி தேவை அப்படின்ற மாதிரி வலை போட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்போ சிக்கக்கூடிய ஒரு நபர் தான் நம்ம டொவினோ தாமஸ். டொவினோ தாமஸ் வந்ததுக்கப்புறமாட்டு அங்கே என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, யார் இந்த டொவினோ தாமஸு, இவங்களுக்கெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய எதிரிகள் யார், அண்ட் அவங்களுக்குலாம் கடைசியாக என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே அந்த பீரியாடிக் செட்டப் அப்படின்னே சொல்லலாம். அந்த 1950 காலகட்டத்தை ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அந்த பீரியட் ஆஃப் டைமில் கம்யூனிசத்துக்கு மேலே மக்களோட பார்வை எப்படி இருந்துச்சு, யார் யார் எதிரிகளாக பார்த்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி யுனைடெட் ஆனாங்க அப்படின்ற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டாக கன்வே பண்ணப்பட்டிருந்துச்சு. டொவினோ தாமஸோட கேரக்டரே ஒரு வித்தியாசமான பலதரப்பட்ட கலவையாக தான் அமைச்சிருப்பாங்க. அதில் பாதி கம்யூனிசம், பாதி இந்துசம், பாதி கிறிஸ்டியானிட்டி அப்படின்ற மாதிரி எல்லாம் கலந்த ஒரு கலவையாக அந்த கேரக்டர் அமைச்சதுக்கு கண்டிப்பாக பாராட்டுகள் சொல்லலாம். எனக்கு இந்த படத்தில் 2 மூமெண்ட்ஸ் ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஒன்று அந்த கயடு லோகரோட பஸ் சீனு, அதை நான் சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைசிங்கான கேமியூ. ஆக்சுவலாக அது சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, நம்ம எதிர்பார்த்த மாதிரியான ஒரு கேமியூ தான். பட் ஸ்டில் அதை பிளேஸ் பண்ண விதம் அப்படின்றது நீட்டாக இருந்துச்சு. மற்றபடி இந்த படத்தோட பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரியான ஒரு ஸ்லோ பேஸ்லேயே போகுது. எந்த ஒரு இடத்துலையுமே பெருசாக சுவாரஸ்யம் அப்படின்றது பில்ட் ஆகவே இல்லை. ரொம்ப ஃப்ளாட்டாக கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படம் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை சொல்லக்கூடிய ஒரு கதை. பட் அதுக்கான ஒரு இம்பேக்ட் நமக்கு ஃபீல் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு ஆகலை அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட்ஃபுல்லாக எடுத்துருக்கலாம். இதெல்லாம் தான் இந்த படத்தோட பிரச்சனை. பட் ஓவரால் கண்டிப்பாக ஒரு டைம் பாஸ்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 2.75 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குலாம் இல்லை, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.